திருவாரூர் சுபா சமையல் வீட்டில் நெந்தரங்காய் பழத்தை வச்சு ஒரு உருண்டை செய்கிறவங்க. அதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நேந்திர பழத்தில் உருண்டை செய்கிறதுக்கு ஒரு பழம் எடுத்து உரித்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். கட் பண்ணி வச்ச நேந்திரம் பழத்தை மசிச்சுட்டு மற்ற தேவையான பொருட்களை பார்க்கலாம். நல்லா நேந்திர பழத்தை மசிச்சு விட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. மற்ற தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதுதான் நேந்திர உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இது மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுகளை சொல்கிறேன். ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை கப் அளவுக்கு ரவை. அடுத்த அளவு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். மிக்சியில் அரைச்சி பாலாக எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கணும். அடுத்தது ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டும் ஒரு பிஞ்சளவுக்கு சோடா உப்பும். அடுத்த அளவு ஜீனியும் ஏலக்காவும் நல்லா பொடி பண்ணிட்டு வரணும். பொடி பண்ணதுக்கப்புறம் வந்து சேர்க்கலாம். இப்போ பொடி பண்ண ஜீனியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் ஒன்றையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா போலா ஊற்றுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இது 1/2 hour நான் கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு கிள்ளி எண்ணெயில் போடணுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அடுத்தது 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு உருண்டைகளாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு உருண்டையாக எண்ணெயில் சேர்த்துடலாம். கையை எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு உருட்டி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரும். அந்த ஸ்டேஜில் எடுக்கணும். தீபாவளி பலகாரங்கள்லாம் தீர்ந்து போகிற நேரத்தில் இது போல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. தீபாவளி பலகாரமே தின்னு அழுத்து போய் ஒரு வாரமாக வித்தியாசமாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா? திருவாரூர் சுபா சமையல்னா சும்மா வாங்க. அது மாதிரி வித்தியாசமான ரெசிபியெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். செஞ்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் நேந்திரம்பழம் இருந்துச்சுன்னா இதை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்குங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நேந்திர உருண்டையை பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குல்ல. சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. அந்த அளவுக்கு செமையாக இருக்குங்க. ரெண்டு பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்துடணுங்க. நேந்திர உருண்டையை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இதை அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு உருண்டை சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம் சந்திப்போம்.